ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ஹோம்மேட் கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். நான் இப்போ அடுப்புக்கரியை 100 ml நான் சின்ன சின்னதாக தூள் பண்ணி வச்சுருக்கேன். 100 ml வந்து நான் மரத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 சின்ன கட்டி சாம்பிராணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 ரூபா பாக்கெட் சூடம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்க போகிறேன். அந்த மிக்ஸி ஜாரில் 100 ml நான் அடுப்புக்கறி எடுத்துக்க போகிறேன். அதோடு சேர்த்து 100 ml நான் மரத்தூளையும் இதனோட சேர்த்து கற்பூரத்தையும் இதனோட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் சாம்பிராணியை நல்லா தூள் பண்ணி கொஞ்சம் திரியாக தூள் பண்ணி அதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், இப்போ சேர்த்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பாருங்கள். இப்போ வந்து ஃபைன் பவுடராக ஆகிடுச்சு. ஸோ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறோம். மாற்றிட்டு நான் 3 ட்ராப்ஸ் வந்து பன்னீர் சேர்த்துக்க போகிறேன். பன்னீர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சாம்பிராணி கொஞ்சம் வாசமனமாக இருக்கும். ஸோ அதனால் பன்னீர் சேர்த்து நல்லா எல்லா பதத்துக்கும் இப்போ பன்னீர் போட்டு நம்ம எல்லா இடத்துலையும் கிளறி விட்டாச்சு. கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஈரப்பதத்துக்கு இருக்க மாதிரி வந்தால் தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி பிடிக்க முடியும். ஸோ கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோம். ஊற்றி நல்லா ஈரப்பதமாக வந்து நம்ம எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி கொஞ்சம் நம்ம ஈரமாக வந்து கிளறிக்க போகிறோம். கிளறியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் சாம்பிராணி நல்லா பதமாயிடுச்சு. நான் இப்போ சைஸ் போடுறதுக்காண்டி நான் இப்போ ஒரு சிரஞ்சி எடுத்திருக்கேன். சிரஞ்சில் இருக்க தலைப்பகுதியை வந்து நான் கட் பண்ணிவிட்டு இப்போ நான் இந்த கலரி வச்சுருக்க கம்ப்யூட்டர் சாம்பிராணியோட அந்த தூளை வந்து நான் இப்போ அதோடு வந்து நல்லா ப்ரெஸ் பண்ண போகிறேன். நல்லா அமுத்தி விட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கேப் இல்லாமல் அமுத்துமோ அப்போ தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி சேஃபாக வரும். ஸோ நான் எல்லாத்தையும் அமுத்தி நான் எல்லாம் வச்சுட்டேன் பாருங்கள். இப்போ நான் ஒரு பிளேட் எடுத்து நான் அதில் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரெடி பண்ண போகிறேன். மெதுவாக புஷ் பண்ணணும். வேகமாக புஷ் பண்ணிங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி வந்து உடஞ்சி போயிடும். ஸோ மெதுவாக புஷ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். புஷ் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு நம்ம ஃபேன் காற்றுல ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும். ரொம்ப வச்சிடாதீங்க, முறுமுறுன்னு ஆயிரும். கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ்.